ரீசெண்ட் டைமில் ரிலீஸ் ஆன நிறைய படங்களோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கமெண்ட்ஸை பார்க்க முடியும். ஹேஷ்டாக் கங்குவா வில் ரீச் 1000 crores. இந்த படத்தோட ப்ரொடியூசர் கிட்ட போய் உண்மையிலே கங்குவா 1000 crore அடிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது அந்த ப்ரொடியூசர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் 2000 crore கெயின் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் என்னங்க 1000 crore கேட்குறீங்கன்னு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. ஏன் இந்த படம் மேலே ஆடியன்ஸுக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் இந்த ஆக்டர்ஸ்க்கும் இந்த மொத்த என்டையர் டீமுக்குமே இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குது? அதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு சினிமா, பாலிடிக்ஸ், லைஃப் இதெல்லாம் பற்றி யார் கூட டிஸ்கஸ் பண்ண பிடிக்கும்னா, நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. பிகாஸ் யூ ஆர் வாட்சிங் டாப் அண்ட் நான் உங்கள் பிரஜித். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த படத்தோட டைரக்டர் கிட்டேருந்தே போயிடலாம். வேற யாரு? நம்ம சீட்டா தான். இவரோட ப்ரீவியஸ் படங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா எல்லா படங்களுமே இந்த மசாலா கமர்ஷியல் ஜான்ருக்குள்ளே தான் இருக்கும். நான் மசாலா ஜான்ருன்னு சொன்னபோது நிறைய பேர் அதை அஃபென்சிவாக எடுத்துக்கிறீங்க. அந்த ப்ரொடியூசர், அந்த டைரக்டரே இந்த ஒரு அவுட்புட்டை எதிர்பார்த்து தான் அந்த படங்கள் எடுக்கிறாங்க. ஸோ அதை மசாலா படம்னு சொல்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வேணா ஃபார் யோர் கம்ஃபர்ட் அதை நம்ம கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்னு சொல்லிக்கலாம். என்னதான் இதெல்லாம் நம்ம இப்போ கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், மசாலா ஃபிலிம்ஸ்ன்னு பிராண்ட் பண்ணாலும், இந்த படங்கள்லாம் ஆப்வியஸ்லி நம்ம சின்ன வயசுல பார்த்து வளர்ந்த படங்களா தான் இருக்கும். ஸோ அது ஒரு நாஸ்டாலஜியாவே போயிடுச்சு. அதனாலே என்னமோ தெரியல, என்னால இந்த படங்கள்லாம் நல்லா இல்லைங்கிற ஜான்ருக்குள்ள போடவே முடியல. பிகாஸ் நாஸ்டாலஜியா போயிடுச்சுல்ல. இப்ப அத பார்க்கறதுக்கு ஒரு மாரி இருந்தாலும், அப்ப அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டேன் தெரியாம. சரி. இந்த படம் வரும்போது நீ தான் சின்ன பையன், நாங்க இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பத்தி நான் பேசியே ஆகணும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நெறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். சின்ன பையன் உனக்கு இன்னும் ஓட்டர் ஐடியா வரல. நீ எல்லாம் எதுக்கு பாலிடிக்ஸ் பத்தி பேசுற? இந்த மாரி சின்ன பையன்ங்கிற டோன்ல நெறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. உங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, அதுக்காக நான் என்ன வளர்ந்துட்டு வந்தாங்க சேனல் ஆரம்பிக்க முடியும். சேனல் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு, ஆரம்பிச்சுட்டேன். இது ஒரு குத்தமா? நம்ம வயசுக்கும், நம்ம செய்ற செயலுக்கும் சம்மந்தமே இல்லங்க. அது அந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். அவர் எடுத்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அண்ட் அவரோட லாஸ்ட் ஃபிலிம் வாஸ் அ பிக் பாம். அது ரொம்ப மோசமா போயிடுச்சு. கமர்ஷியலா அது ஒரு பெரிய டிசாஸ்டரா போச்சு. ப்ரொடியூசருக்கு பெரிய லாஸ். ரஜினி சார் அதனால 2 வருஷம் படம் பண்ணாம சுத்திட்டு நெறைய பேர் அந்த படம் பார்க்கும்போது சீரியல் ஃபீலிங் வருதுன்னு சொல்ட்டாங்க. இது சீரியல்னா அப்ப அது என்னன்னு கேட்குறீங்களா? சரி, டைரக்டர் தான் இப்படி ஆயிட்டாரு. இந்த ஆக்டர் பக்கம் போனோம்னா நம்ம சூர்யா சார். சூர்யா சார பத்தி பேசணும்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த தமிழ் ஆக்டர்ஸ்லயே அதிகமான கதைகள் சூஸ் பண்ணி நடிச்ச ஆக்டர்ஸ்ல அவரும் ஒருத்தர். நல்ல கதைகள பத்தி பேசுறேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு மாற்றான், 24, ஏழாம் அறிவு, கஜினி இந்த மாரி நெறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். அவரோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தோம்னா, எல்லாமே வேற லெவல்ல பேங்கர்ஸா தான் இருக்கும். ஆனா, இப்படிலாம் இருந்தாலும், அவரு நெறைய பேருக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கலான ஹீரோவா இருந்தாலும், ரீசென்ட் டைம்ல அவருக்கு நல்ல படங்கள் வந்திருந்தாலும், அதெல்லாமே தியேட்டருக்கு வராம போயிடுச்சு. அதுவும் என்ன மாரி ஆடியன்ஸ்க்குலாம் இன்னும் கஷ்டமா இருக்கிறது என்னன்னா, ஜெய் பீம், சூரரை போற்று மாரியான படங்கள் எல்லாமே ஓடிடில வந்துருச்சு. ஜெய் பீம் கூட ஓடிடில பார்த்தலாம்னு வச்சுக்கோங்க. சூரரை போற்றுலாம் தியேட்டர் மெட்டீரியல். ஆனா, அந்த படங்கள் எல்லாமே ஓடிடில வந்துட்டதுனால சூர்யா ஃபேன்ஸ்ன்னு இல்ல. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்குமே அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் கங்குவாக்கும் இந்த ஒரு ஹைப்ப குடுத்துருக்குன்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் இதோட ஸ்டார்ட்டிங்லேருந்து எனக்கு இந்த படத்தோட கதை மேல நம்பிக்கை இருக்கிறத விட, இதோட ஸ்கேல் மேல அதிகமா நம்பிக்கை இருக்கு. அவங்க ஏதோ கிராண்டா ஒரு 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 ப்ராடக்ட்ட வச்சிருக்காங்க போல. அதனால தான் அவங்க ஏன்னா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. பிகாஸ் அவங்க பண்ணிட்டு இருக்கிற ப்ரமோஷன்ஸ் எல்லாமே செம்ம எக்ஸலென்ட்டா இருக்கு. இந்த ஒரு ப்ரமோஷன தான் அவங்க லியோக்கு பண்ணணும்னு நம்மலாம் இந்த ஒரு ப்ரமோஷன தான் அவங்க லியோக்கு பண்ணணும்னு நம்மளும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அத பண்ணாமலே விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு லியோலாம் 1000 crore அடிக்க வேண்டிய படம் தாங்க. அது நல்லாவும் இருந்துச்சு. அதுக்கு இருந்த ஹைப்பும் வேற. பட் சுத்தமா ப்ரமோஷனே இல்லாம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 1000 crore முக்கி முக்கி சொல்லிட்டே இருக்கேன்னா, நம்ம தமிழ் சினிமால 1000 crore கிளப்ல ஒரு படமே கிடையாது. எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு இந்த தெலுங்கு ஃபிலிம்ஸ் மட்டும் தான் பிடிக்கும். அவன்கிட்டலாம் என்னால பேச்சு வாங்க முடியல. அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் 2 படங்கள பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் டீசர் வந்துருச்சு. வாவ்! இது இந்த வருஷம் நம்ம பார்த்திருக்க வேண்டிய படம். ஆனா, இது இவ்ளோ லேட்டா தான் வருது. என்ன பண்றது? கண்டிப்பா மிஷன் இம்பாசிபிள் ஃபிரான்சைஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல நெறைய பேருக்கு ஃபேவரட்டா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் இதுல வந்த ஒரு படமும் கன்னு மாரி இருக்கும். எனக்கு மிஷன் இம்பாசிபிள் 2 மட்டும் தான் சுத்தமா பிடிக்காது. மிச்சபடி எல்லா படம் பார்த்து முடிக்கும்போதும் ஒரு ஹை கிடைக்கும். அண்ட் மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் செம்ம படம் வேற. அது கோஸ்ட் புரோட்டோகால் அளவுக்கு இல்லனாலுமே அது ஒரு செம்ம படம் தான். அது ஒரு ஹைல எடுத்துட்டு போய் படத்த முடிக்காம கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சு விட்டாங்க. அந்த படத்த பார்க்கும்போது நான் 12த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் காலேஜ் செகண்ட் இயரே வந்துட்டேன். மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? இப்போ தான் டீசரே வருது. எனிவே இந்த டீசர் செக் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் எத்தனை பேர் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கடுத்து கடைசியா தக் லைஃப் டீசர்.
மாத்தி மாத்தி பேங்கர்ஸா வந்துகிட்டே இருக்குல்ல. வெல் மணிரத்னம், ஏ.ஆர். ரகுமான், கமல்ஹாசன். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்கன்னு சொல்றதே செம்ம மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு விஷயம். லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். அந்த படம் பயங்கரமா இருக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். டீசர் முடியும்போது வேற நம்ம பெரிய பாய் ஒரு சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டாரு. ஆஹா! வெயிட்டிங்லயே வெறியேறுதே. விண்வெளி நாயகா ஹலோ, சொல்லுங்க மணி சார். அண்ட் கடைசியா டிஎஸ்பி பத்தி பேசாம விட்டோம் பாருங்க. பரிசம் போடு எப்படி எப்படி அப்படி அப்படி ஹே வாடா மாப்பிள்ள பட பட தோப்புல வாலிபால் ஆடலாமா ஆடும் சாக்குல சைக்கிள் கேப்